இப்பார், நான் கத்தன் ரைட்டா சொல்றேன். இனிமே நீதான் எனக்கு பொண்டாட்டி. உன்னை ராணி மாதிரி வச்சுக்க. உங்க அப்பா சித்தியும் நான் நல்லா பாத்துக்கிறேன். ஏய், உனக்கு புரியுதா இல்லையா? பாரு, என் மனசுக்கு ஏத்த மாதிரி நல்லபடியா நடந்துக்கும். என்னால முடியவே முடியாது. நான் உன் கூட வாழவே மாட்டேன். எனக்கு தயவு செஞ்சு எதுவுமே வேண்டாம். பார், உனக்கு என்ன சரியா புரியலையா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா? துளசி, உன்னை வெறித்தனமா லவ் பண்ற, புரிஞ்சுப்போ. நீ வேணுங்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் துளசி. அதான் என் அக்காவே கொன்னுட்டியே. அது கொலை இல்ல துளசி. கெட்டது நடந்தா ஊர் நல்லா இருக்கணும், தெரு நல்லா இருக்கணும்னு சொல்லி பலி கொடுப்பாங்களே, இல்லைன்னா வீட்டுல நல்லது நடக்கணும்னு சொல்லி ஏதாவது பலி கொடுப்பாங்களே, அந்த மாதிரி தான் என் வாழ்க்கையில நல்லது நடக்கணும், நீ எனக்கு கிடைக்கணும் தான் நான் அந்த பலியை கொடுத்தேன். துளசி, நான் உன்னை அவ்வளவு லவ் பண்றேன் துளசி. நீ புரிஞ்சுக்கணும் தான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். அண்ணா, இந்த பக்கம் முருகர் வேஷம் போட்டு ஒருத்தர் பாடிட்டே வந்தாரா? இந்த பக்கம் பாத்தீங்களா? இந்த பக்கம் தான் போனார். அப்படியா? ஆமா, இந்த பக்கம். கிட்ட வராத. கிட்ட வந்தனா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஒழுங்கு மரியாதையா போயிடு. ஏய், சும்மா அலட்டிக்காத. வாடி, சந்தோஷமா. உன்னை எனக்கு பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. என் அக்காவை கொன்னு உன் மூச்சு என் மேல பட்டா கூட நான் செத்துடலாமான்னு தோணுது. அந்த அளவுக்கு நான் உன்னை வெறுக்கிறேன். மரியாதையா போயிடு. முருகா, 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 கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க பாட்டு பாடின ஒரு வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு சத்தம் கேட்டுச்சு. உங்களுக்கு கேட்டுச்சா? முருகா, முருகா, அரோகரா. பாருங்க, சத்தம் கேட்குது பாருங்க. ஆமா, ஒரே சத்தமா கேட்டுச்சு. முருகான்னு வேற கூப்பிட்டுச்சு. ஆனா அந்த வீட்டுல இருக்க ஆளுங்க என்னை உள்ள விடல. அந்த வீட்டை எனக்கு கொஞ்சம் காட்ட முடியுமா முருகா? வாங்க காட்டுறேன். வாங்க. ஆமா, ஏதோ இந்த ஊரே சொந்தங்கிற மாதிரியும் எவனும் உன்னை காப்பாத்த வருவான்னு சொன்னீங்க. ஒருத்தரையும் காணோம். என்ன சைலண்டா என்ன மிரட்டி பாக்குறியா? பாத்துட்டே இரு. சிவா, என்ன? என்னால முடியல சிவா. ரொம்ப தாகமா இருக்கு. தண்ணி வேணும். சரி வா, நான் வாங்கிட்டு வரேன். இதுதான் என்ன கடத்தினான்னு தெரிஞ்சா நான் ஜனனி இல்ல துளசிதான சிவாக்கு தெரிஞ்சிரும். ஆனா சிவாவை கடத்தினது ராஜசேகர் தாங்கிற உண்மையை மட்டும் சிவா கிட்ட சொல்லிடணும். ஜனனி, யார் அவங்க? எதுக்கு நம்மளை அடிக்கிறாங்க? எதுக்கு உன்னை கடத்தினாங்க? ஒண்ணுமே புரியலையே. நீங்க யாருன்னு நினைப்பீங்க சிவா? நான் அந்த தாசோட ஆளுங்கன்னு நினைச்சேன். ராஜசேகரா? ராஜசேகர் மாமா? ஆமா. ராஜசேகர் எதுக்காக என்ன ஆளை வச்சு அடிக்கணும்? செங்க சூளைய நாம கையில எடுத்துட்டோம். அக்கௌண்ட் பிரச்சனையில தில்லுமுள்ள இருக்கு, மாட்டிக்கிட்டோன்னு அவர் பயந்துட்டாரு. காலையில கஸ்டமர் வராரு. அவங்க கோட் பண்ண ரேட்டும் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்த அமௌண்ட்டும் டாலி ஆகலன்னு சொன்னோம்ல. அவர் மாட்டிப்பாருன்னு பயந்துட்டு ரவுடிங்ல அவரே செட் பண்ணிட்டாரு. அட பாவி. ஆனா நிலா நம்ம கூட இருக்கிறது அவருக்கு தெரியாதா? தெரிஞ்சிருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஆமா, இது உனக்கு எப்படி தெரியும்? என்னை கடத்தினவங்க கிட்ட ராஜசேகர் போன்ல பேசினதை நான் கேட்டேன். சிவாவை ஏன் தப்பிக்க விட்டீங்கன்னு ராஜசேகர் கோவப்பட்டாரு. ஆமா, நம்மள ஆளை வச்சு அடிக்கிற ரேஞ்சுக்கு போயிருக்காருன்னா அவர் ஏதோ நிறைய தப்பு பண்ணிருக்காரு. அது என்னன்னு கண்டுபிடிச்சாகணும். அவர் இதோட விட மாட்டாரு சிவா. பாத்துருவோமே. ராஜசேகர் மாமாவா இல்ல அம்பலத்தார் மகனா? நிலாவுக்கு ஹார்ட்ல ஒரு ஹோல் இருக்கு.
பொதுவாக குழந்தைங்களுக்கு சின்ன ஹோல் வரும், வளர வளர சரியாயிடும். பட் நிலாவுக்கு இருக்கிறது கொஞ்சம் பெரிய ஹோல். தள்ளி போடாதீங்க, அப்புறம் குழந்தையோட உயிருக்கு ஆபத்தாயிடும். என்னாச்சு? நீங்க ஏன் திடீர்னு சைலண்ட் ஆயிட்டீங்க? நிலாவுக்கு ஒரு பெரிய ஆபரேஷன் பண்ணணுமா? ஏன் நிலாக்கு என்னாச்சு? அவ ஹார்ட்ல ஹோல் இருக்கா, அதனாலதான் அவளுக்கு மயக்கம் வந்திருக்கா. நம்ம இப்ப என்ன பண்றது? தள்ளி போட முடியாதா? உயிருக்கே ஆபத்தாயிடும் டாக்டர் சொல்றாரு. பாவம் அந்த குழந்தை இந்த வயசுலயே இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்குது. சிவா, இந்த நேரத்துல ராஜசேகர் அண்ணன் பண்ணதை தயவு செஞ்சு மாமா கிட்ட சொல்லிடாதீங்க. ஏய், என்ன சொல்லிதானே ஆகணும்? வேண்டாம் சிவா. அப்புறம் அமராவதி ஈகோல நிலாவை தூக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா அப்புறம் குழந்தை உயிருக்கு ரொம்ப ஆபத்தாயிடும் சிவா. அதனாலதான் வேண்டான்னு சொல்றேன். அப்போ நிலா விஷயத்தையும் சொல்ல வேண்டாம், ராஜசேகர் உன்னை கடத்தின விஷயத்தையும் யார்ட்டையும் சொல்ல வேண்டாங்கிற? ஆமா, அம்மாவும் மாமாவும் வயசானவங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஏதாவது பிரச்சனை ஆயிடும். அம்மாக்கு லோ பிரஷர் இருக்கு. அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? சரி, கொஞ்ச நாள் போட்டோம், அப்புறம் சொல்லிக்கலாம். சரி வா, ஹாஸ்பிட்டல் போய் நிலாவை பார்ப்போமா?